இந்தியா மேப்ல ஒரு சின்ன புள்ளி ராமேஸ்வரம். ஆனா அங்கிருந்து தான் விண்வெளிக்கே ஒரு அடையாளம் கிடைச்சது. ஒரே பேரு, அப்துல் கலாம். ஒரு பக்கம் வறுமை, இன்னொரு பக்கம் புயல். அப்பாவோட படகு கடலோட போயிருச்சு. ரயிலிலிருந்து வீசப்படுற பேப்பரை எடுக்க மணல்ல ஓடுனான். அன்னைக்கு அவன் ஓடுன அந்த மணல் பாதை தான் பின்னாடி இந்தியாவையே விண்ணுக்கு கூட்டிட்டு போச்சு. ஸ்கூல் முடிச்சு MITல சேர போனப்ப காசு தடையா நிக்குது. அக்கா தன் கை வளையல்களை கழட்டி கொடுக்கறாங்க. அந்த நகைகளை பார்த்த கலாம் அன்னைக்கு ஒரு உறுதி எடுத்தாரு. என் அக்கா அடகு வச்சது தங்கத்தை இல்ல, அவங்க நம்பிக்கைய. அதை நான் வீணாக்க மாட்டேன். படிப்பு முடிஞ்சதும் கலாம் முன்னாடி 2 வாய்ப்பு இருந்தது. ஒன்னு இந்திய விமானப்படை, அதாவது பைலட் ஆகிறது. இன்னொன்னு பாதுகாப்பு அமைச்சகத்துல வேலை. கலாம்க்கு சின்ன வயசுல இருந்தே வானத்துல பறக்கணும்னு ஆசை. அதனால நேரா டேராடூனுக்கு இன்டர்வியூ போறார். 25 பேர் வந்திருக்காங்க. அங்க நடந்த தேர்வுகள்ல கலாம் 9வது இடத்தை பிடிக்கிறார். ஆனா அங்க இருந்த காலி இடங்கள் வெறும் 8 தான். அந்த ஒரு இடத்துல தன் கனவை தவறவிட்ட கலாம் ரொம்ப நொந்து போனார். பைலட் ஆகணும்னு தான் படிச்சேன், ஆனா கடவுள் எனக்கு அந்த வழியை அடைச்சிட்டாரேன்னு வருத்தப்பட்டார். அந்த தோல்விதான் அவரை ஒரு விமானிக்கு பதிலா விமானங்களையே உருவாக்குற ஒரு விஞ்ஞானியா மாத்துச்சு. 1979வது வருஷம் இஸ்ரோல கலாம் ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கார். இந்தியாவோட முதல் செயற்கைக்கோள் ஏவுதளம் SLV-3 தயாராகிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த நாடும் காத்துட்டு இருக்கு. கவுண்டவுன் ஆரம்பிச்சது. 10, 9, 8 ராக்கெட் கிளம்பிச்சு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த ராக்கெட் அப்படியே வங்கக்கடல்ல போய் விழுந்துருச்சு. ஒரு மிகப்பெரிய தோல்வி. கோடிக்கணக்கான ரூபாய் பணம், வருஷக்கணக்கான உழைப்பு எல்லாமே வீணாயிடுச்சு. கலாம் அப்படியே உடைஞ்சு உட்கார்ந்துட்டார். பத்திரிகையாளர்கள் வெளியே வெயிட் பண்றாங்க. கலாம் இப்போ எப்படி போய் பதில் சொல்ல போறாருன்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா அப்போ அங்க வந்த இஸ்ரோ தலைவர் சதீஷ் தவான், கலாம் நீ உள்ள இரு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி மேடைக்கு போனார். நாங்க தோத்துட்டோம், ஆனா என் டீம் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அடுத்த வருஷம் நாங்க கண்டிப்பா ஜெயிப்போம். நீ எல்லா பழியையும் தான் மேல ஏத்துக்கிட்டார். கலாம் அன்னைக்கு ஒரு பாடம் கத்துக்கிட்டார். ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்னா, தோல்வி வரும்போது முன்னாடி வந்து நிக்கணும், வெற்றி வரும்போது பின்னாடி நின்னு தன் டீமை முன்னாடி விடணும். அடுத்த வருஷம் 1980 அதே மாதிரி ராக்கெட் கிளம்புச்சு. இந்த தடவை அது கடல்ல விழல, வெற்றிகரமா விண்வெளியில நிலைநிறுத்தப்பட்டுச்சு. இந்தியா உலகத்தோட எலைட் கிளப்ல சேர்ந்துச்சு. அன்னைக்கு சதீஷ் தவான் என்ன செஞ்சார் தெரியுமா? கலாம், இன்னைக்கு நீ போய் பிரஸ் மீட் கொடுன்னு சொன்னார். அந்த தோல்விக்கு தலைமை தாங்கின கலாம் இந்த வெற்றிக்கும் காரணமா இருந்தார். இஸ்ரோல வெற்றி கொடி நாட்டுனதுக்கு அப்புறம் கலாம் ஐயாவோட பயணம் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தை நோக்கி திரும்புது. அப்போ இந்தியாவுக்கு ஒரு பெரிய தேவை இருந்தது. நம்ம நாட நாமளே பாதுகாத்துக்க ஏவுகணைகள் வேணும். அப்பதான் ஒருங்கிணைந்த ஏவுகணை மேம்பாட்டு திட்டம் ஆரம்பிக்கப்படுது. இதுக்கு தலைமை தாங்கினது நம்ம கலாம் தான். அக்னி, பிருத்வி, ஆகாஷ், நாக், திரிஷூல்னு 5 ஏவுகணைகளை உருவாக்க ஒரு பெரிய திட்டத்தை போட்டார். ஆனா இது அவ்வளவு சாதாரணமா நடக்கல. உலகம் முழுக்க இந்தியா மேல ஒரு கண் இருந்தது. இந்தியாவுக்கு ஏவுகணை தொழில்நுட்பத்தை கொடுக்காதீங்கன்னு பல நாடுகள் தடை போட்டாங்க. ஆனா கலாம் சொன்னார், வலிமைதான் வலிமையை மதிக்கும். ஸ்ட்ரென்த் ரெஸ்பெக்ட்ஸ் ஸ்ட்ரென்த். நம்ம பலமா இருந்தாதான் மத்தவங்க நம்மள மதிப்பாங்க. அந்த ஒரு வெறியோட ராப்பகலா வேலை செஞ்சார். அக்னி ஏவுகணை சோதனையோட முதல் 2 முயற்சிகளும் தோல்வியில முடிஞ்சது. கலாம் மேல பயங்கரமான விமர்சனங்கள். கோடிக்கணக்கான பணத்தை வீணாக்குறாருன்னு சொன்னாங்க. ஆனா கலாம் தளரல. 3வது முறை சோதனை நடக்கும்போது கலாம் அவரோட டீம் கிட்ட சொன்னார், இது வெறும் இரும்பு குழாய் இல்ல, இது இந்தியாவோட மானம். 1989ல அக்னி விண்ண பிளந்துகிட்டு போனப்போ ஒட்டுமொத்த உலகமே திரும்பி பார்த்துச்சு. அன்னைக்குதான் கலாம் ஏவுகணை நாயகன் அப்படின்னு அன்போட அழைக்கப்பட ஆரம்பிச்சார். இந்தியா முழுக்க அவர் பேர் பிரபலமாயிடுச்சு. ஆனா கலாம் எப்படி இருந்தார் தெரியுமா? ஒரு சின்ன ரூம், அங்க ஒரு கட்டில், கொஞ்சம் புத்தகங்கள், ஒரு வீணை, அப்புறம் ஒரு பழைய டேப் ரெக்கார்டர். இதுதான் அவரோட சொத்து. ஒரு முறை அவரோட டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற ஒரு இளைஞர், ஐயா என் குழந்தைகளை எக்ஸிபிஷனுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருந்தேன், ஆனா வேலை அதிகமா இருக்குன்னு வருத்தப்பட்டார். கலாம் அந்த இளைஞர்கிட்ட, நீ வேலைய பாரு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம அந்த இளைஞரோட வீட்டுக்கு போய் அவரோட குழந்தைகளை அவரே கூட்டிட்டு போய் சுத்தி காட்டிட்டு கூட்டிட்டு வந்து விட்டார். ஒரு பெரிய பதவியில இருக்கிற மனுஷன் ஒரு சாதாரண ஊழியரோட குடும்பத்துக்காக இறங்கி வர்ற அந்த குணம் தான் கலாமை எல்லாரும் நேசிக்க வச்சது. 1998வது வருஷம் இந்திய வரலாற்றிலேயும் மிக முக்கியமான கட்டம். ராஜஸ்தான்ல இருக்கிற பொக்ரான் பாலைவனத்துல அணுசக்தி சோதனை நடத்தணும். ஆனா அமெரிக்காவோட உளவு செயற்கைக்கோள்கள் இந்தியாவை தீவிரமா கண்காணிச்சிட்டு இருக்கு. இந்த சோதனையை யாருக்கும் தெரியாம எப்படி நடத்துறது? அங்கதான் கலாம் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டார். அங்க வேலை செஞ்ச விஞ்ஞானிகள் எல்லாரும் ராணுவ உடை போட்டுக்கிட்டாங்க.
கலாம் அவரே ஒரு ராணுவ அதிகாரி மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு மேஜர் ஜெனரல் பிருத்விராஜ்ங்கிற பேர்ல அங்க சுத்தினார். அந்த ராஜஸ்தான் பாலைவன வெயில்ல தகிக்கிற மணல்ல ஒரு சாதாரண வீரனை போல மண்ணுல உட்கார்ந்து வேலை செஞ்சார். அந்த சோதனை வெற்றி அடைஞ்சப்போ இந்தியா ஒரு அணுசக்தி நாடா அறிவிக்கப்பட்டுச்சு. உலக நாடுகள் மிரண்டு போயிட்டாங்க. ஆனா அந்த வெற்றியோட கொண்டாட்டத்துல கூட கலாம் ரொம்ப அமைதியா தான் இருந்தார். கலாம் பல ஏவுகணைகளை உருவாக்கினாலும் அவர் மனசுக்கு ரொம்ப திருப்தி கொடுத்த ஒரு விஷயம் இருக்கு. ராக்கெட்டுக்கு பயன்படுத்துற கார்பன் மெட்டீரியலை வச்சு போலியோவால பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக ரொம்ப லேசான செயற்கை கால்களை உருவாக்கினார். முன்னாடி 3 கிலோ எடை இருந்த அந்த கால்கள் கலாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வெறும் 300 கிராமா குறைஞ்சுது. அந்த கால்களை மாட்டிக்கிட்டு ஒரு குழந்தை ஓடி வந்தப்போ அக்னி ஏவுகணை விண்ணில் பாய்ந்த போது அடைந்த சந்தோஷத்தை விட இந்த குழந்தையின் சிரிப்பை பார்க்கும்போது நான் அதிக சந்தோஷத்தை அடைகிறேன். 2002 வருஷம் இந்தியாவோட 11வது ஜனாதிபதியா கலாம் தேர்ந்தெடுக்கப்படுறார். டில்லியில இருக்கிற அந்த பிரம்மாண்டமான ராஷ்டிரபதி பவன் அது வரைக்கும் ஒரு அதிகார மையமா தான் இருந்தது. ஆனா கலாம் உள்ள போனதும் அது ஒரு மக்கள் கூடாரமா மாறுது. அவர் அங்க போன முதல் நாள் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? அந்த மாளிகையோட ஜன்னல்களையும் கதவுகளையும் திறந்து விட சொன்னார். இது மக்களோட வரிப்பணத்துல இருக்கிற இடம், இங்க மக்கள் வரணும். அங்க இருந்த விலை உயர்ந்த பரிசு பொருட்களை எல்லாம் அரசுக்கு கொடுத்துட்டு தன்னோட 2 பெட்டி புத்தகங்களோட அந்த மாளிகைக்குள்ள குடி போனார். ஒரு முறை கலாமோட சொந்தக்காரங்க 50க்கும் மேற்பட்டவங்க ராமேஸ்வரத்துல இருந்து டெல்லிக்கு வந்தாங்க. ஜனாதிபதி மாளிகையில தான் தங்குனாங்க. அவங்க சாப்பிட்ட சாப்பாட்டுல இருந்து அவங்க பயணம் செஞ்ச கார் வாடகை வரைக்கும் எல்லாத்துக்கும் கலாம் தன்னோட சொந்த சம்பளத்துல இருந்து காசோலை கொடுத்தார். அரசு பணம் மக்களோடது, என் குடும்பத்துக்காக அதை செலவு பண்ண மாட்டேன்னு சொன்ன அந்த நேர்மை இருக்கே, அதுதான் கலாம். ஜனாதிபதியா இருந்தப்போ அவர் அதிக நேரம் செலவழிச்சது குழந்தைகளோட தான். உங்ககிட்ட யாராவது ஆட்டோகிராஃப் கேட்டாங்களான்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்டப்போ, இல்ல நான் தான் குழந்தைகளோட ஆட்டோகிராஃப் வாங்குறேன்னு சிரிச்சார். அவரோட அந்த ஃபேமஸ் கோட், கனவு காணுங்கள், ஆனால் அந்த கனவு தூக்கத்துல வர்றதா இருக்கக்கூடாது, உங்களை தூங்க விடாம பண்றதா இருக்கணும். இந்த ஒரு வார்த்தை எத்தனை கிராமத்து மாணவர்களை இன்னைக்கு IAS அதிகாரிகளாகவும் விஞ்ஞானிகளாகவும் மாத்திருக்கு தெரியுமா? அந்த கடைசி மேடை 2015 ஜூலை 27 ஷில்லாங் IIMல குழந்தைகளுக்கு பாடம் எடுக்க போறார். போற வழியில கார்ல ஒரு ராணுவ வீரன் இவருக்காக பாதுகாப்புக்கு நின்னுட்டு வரார். கலாம் அந்த வீரரை கவனிச்சுட்டு மேடைக்கு போனது முதல்ல அந்த வீரரை தேடி போய், ரொம்ப நேரம் எனக்காக நின்னுட்டே வந்தீங்களே, சாரிப்பான்னு கை கொடுத்தார். ஒரு ஜனாதிபதி ஒரு சாதாரண காவலர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாருன்னு பாருங்களேன். அடுத்த சில நிமிஷங்கள்ல மேடையில நின்னு பேசிக்கிட்டே இருந்தவர் வாழ்வதற்கேற்ற பூமி, அதாவது லிவபிள் பிளானட் பத்தி பேச ஆரம்பிச்சார். திடீர்னு அப்படியே சரிஞ்சு விழுந்துட்டார். ஒரு ஆசிரியராக இருக்கணும்னு ஆசைப்பட்டார். ஒரு ஆசிரியராகவே குழந்தைகளுக்கு முன்னாடி தன்னோட மூச்சை நிறுத்திக்கிட்டார். கலாம் ஐயா இறக்கும்போது அவர்கிட்ட என்ன இருந்தது? 2 ஜோடி செருப்புகள், 6 சட்டைகள், கொஞ்சம் புத்தகங்கள், அப்புறம் ஒரு வீணை, இவ்வளவுதான். அவரை ராமேஸ்வரத்துல அடக்கம் பண்ணும்போது அந்த ஊரே கடலா மாறுச்சு. ஆனா அது தண்ணீராலான கடல் இல்ல, மக்களோட கண்ணீராலான கடல். அன்னைக்கு அந்த தீவுல அழுதது அவரோட குடும்பம் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவும் தான். நண்பர்களே, கலாம் ஓடின அந்த ராமேஸ்வரம் மணல் வீதிகள் நமக்கெல்லாம் ஒரு பாடத்தை சொல்லுது. உங்க பிறப்பு ஒருவேளை வறுமையில் இருக்கலாம், ஆனா உங்க இறப்பு ஒரு சரித்திரமா இருக்கணும். அவர் உடலால மறைஞ்சிருக்கலாம், ஆனா இன்னைக்கும் ஒவ்வொரு மாணவனும் நம்மால முடியும்னு நினைக்கிற ஒவ்வொரு நிமிடமும் கலாம் அங்க வாழ்ந்துட்டு தான் இருக்கார். அவர் ஏத்தி வச்ச அந்த அறிவு சுடரை அணையாம பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை. கலாம் ஐயா சொன்னது போல நம்ம வேலையில நம்ம ஆன்மாவை வைப்போம். இந்த தேசத்தை அவர் ஆசைப்பட்ட மாதிரி முதன்மை நாடா மாத்துவோம். இதுதான் நாம அந்த மாமனிதருக்கு செய்யற உண்மையான மரியாதை.